சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள பலூன் ட்ரம்ஸ் மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். தாய்மார்களை நேருக்கு நேர் நிற்க சொல்லுங்கள். நடுவில் ஒரு மேசையை வைக்கவும். 1 முதல் 5 வரை எண்களின் விளக்கப்படத்தையும் 2 தாய்க்கும் முன்னால் ஒரு காகித கப்பையும் வைக்கவும். குழு தலைவி எண்களை சொல்லும் போது தாய்மார்கள் அவர்களை நோக்கி பிளாஸ்டிக் பாட்டிலை எண்கள் மீது வைக்கவும். குழு தலைவி காகித கப்பு என்று சொல்லும் போது தாய்மார்கள் கப்பை எடுக்க வேண்டும். கப்பை எடுக்கும் தாய் வெற்றியாளர் என அறிவிக்கப்படுவார். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். விளையாட்டுத்தனமாக குழந்தைகளுக்கு எண்ணும் செயல்பாடுகளை எளிய முறையில் விளக்குவது அவர்கள் அதை விரைவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. வீட்டு வேலைகள் செய்யும் போது இதை செய்யலாம். எடுத்துக்காட்டாக, குழந்தைகளை ஒரு தட்டில் ரொட்டிகளை எண்ணி பரிமாற சொல்வது அல்லது உலர்ந்த துணிகளை எண்ண சொல்வது போன்றவை. ஹரி, நேத்திக்கு நம்ம என்ன நம்பர் படித்தோம்? 4 ஞாபகம் இருக்கா? 4. ஆமாம், 4. போய் 4 கிண்ணம் எடுத்துட்டு வாங்க. வெரி குட். இப்போ அடுத்த 2 புது கிண்ணம் வாங்கணும் இல்லையா, அதை எடுத்துட்டு வாங்க. எங்க கிண்ணத்தை எண்ணி சொல்லுங்க. 1 2 3 4. 4 தக்காளி பழம் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். இது எத்தனை? 1 2 3 4. இப்போ 4 வெங்காயம் எண்ணி எடுத்துட்டு வரலாம். 1 2 3 4. வெரி குட். 4 இருக்கா? ஆமா. ஹரி, இப்போ போய் இன்னும் 2 கிண்ணம் எடுத்துட்டு வரீங்களா? 1 2. எத்தனை கிண்ணம் எடுத்துட்டு வந்தீங்க? 1 2. வெரி குட் தங்கம். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டுகள். எண் 1. உங்கள் குழந்தைகளை சமூக உதவியாளர்களுடன் தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். அவர்களின் தொழில், கருவி மற்றும் உதவி முறைகளை புரிந்து கொள்ள உதவுங்கள். மேலும் நன்றியை தெரிவிக்கவும். விளையாட்டு எண் 2. தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன்களை வளர்க்க குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கவும். கொடுக்கப்பட்ட பயிற்சி தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சி தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.